Taste the Daily. பொங்கல் தொகுப்பிற்காக கரும்பு கொள்முதல் செய்ததில் விடியா திமுக அரசு மிகப்பெரிய மோசடியை செய்து அப்பாவி விவசாயிகளை வஞ்சித்ததாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் குழுவினர் ஆதாரத்துடன் தங்களது புகார்களை தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் கூட்டுறவு வங்கியில் குற்றம் சாட்டிய விவசாயிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தகுந்த ஆதாரங்களை விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் 40 கோடி ரூபாய் அளவிற்கு பொங்கல் கரும்பு கொள்முதல் மோசடி நடைபெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். பொங்கல் தொகுப்பில் பணம் வழங்காமல் ஏழை மக்கள் வயிற்றிலடித்த விடியா திமுக அரசு கரும்பு கொள்முதலில் மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி அப்பாவி விவசாயிகளை ஆறா துயரத்தில் தள்ளியுள்ளது. தமிழ்நாடு முழுசும் 2300 லோடு கரும்பு, 2300 விவசாயிங்க, 2300 விவசாயிங்கிட்ட ஒரு லோடு கரும்பு ராலி வாடகைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா ஒரு கரும்புக்கு 2 ரூபான்னு சொல்லி பார்த்தாலுமே 20,000 ரூபாய் சென்னைக்கு போகிறதுக்கு போகிறோம், இறக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா போகிறோம். அதில் அதிகாரிங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை பெற்ற மூதாட்டி உயிரிழந்தார். மதுராந்தகம் அடுத்த நல்லாமூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விபத்தில் காயமடைந்த மூதாட்டி சிகிச்சைக்காக வந்த நிலையில் மருத்துவர் இல்லாததால் செவிலியரே முதலுதவி செய்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திலேயே மூதாட்டி உயிரிழந்ததால் உறவினர்கள் சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவிலான மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். தந்தைக்கு 100 விழா கொண்டாடும் ஸ்டாலின் அரசு திறனற்ற நிர்வாகத்தால் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறையை 100 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்றதுதான் இந்த விடியா ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நல்லாமூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா ஆகிடும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ திரும்ப கேட்குறோம், ஆம்புலன்ஸ் வச்சுட்டு செங்கல்பட்டுக்காக போகலாமான்னு. அவங்க இல்லைப்பா நல்லா ஆயிடுச்சு நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தா உயிர் போயிடுச்சு. அது எப்படி ட்ரீட்மெண்ட்டு ஊசி மாற்றி போட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. சென்னை சைதாப்பேட்டை ஜீனஸ் சாலையில் தினசரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை ஜீனஸ் சாலையில் இயங்கி வரும் பிரியாணி கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலும் தங்களது வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், அப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் என பல தரப்பினரும் பாதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து சென்னை மாநகராட்சிக்கு புகார் மனு அளித்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் போக்குவரத்து காவல் ஆய்வாளரிடம் சென்று முறையிட்டுக் கொள்ளுமாறு பொறுப்பற்ற முறையில் பதில் அனுப்பியதாக கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளும் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ரோட்டில் இருக்குது. இது ஹாஸ்பிட்டல் இருக்குது, குழந்தைங்க ஆஸ்பத்திரி இருக்குது, மெயினான ஒரு ஜங்ஷனான ஏரியா இது. ஆமாம், பிரியாணி கடை, எஸ்எஸ் பிரியாணி கடை வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு டிராஃபிக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோ டிராஃபிக்கு. காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா 12 மணிக்கெல்லாம் இங்கே நவுறவே முடியாது. அதே மாதிரி ஈவினிங் டைமும் இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணி இங்கே இருக்கிற பார்க்கிங்கெல்லாம் எடுக்க சொல்லி இந்த கடையை கொஞ்சம் ரோடை கிளியர் பண்ணி விட்டால் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.